முதலாவது நிகழ்வாக நான் முதல் சிறப்பு பேச்சாளரை இங்கு அழைக்கப் போகிறேன். அவருடைய பெயர் மருத்துவர் ரைஸ் இஸ்மாயில் அவர்கள். நமக்கு நன்கு அறிமுகமான மருத்துவர், நன்கு பரிச்சயப்பட்ட முகம், எல்லோருக்கும் நன்கு நம்முள் ஒருவராக இருந்து செயல்படக்கூடியவர் என்றாலும் சின்ன ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும். அவருடைய சொந்த ஊர் தமிழ்நாட்டிலே காயல்பட்டினம். அங்கிருந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அடுத்ததாக மருத்துவ மேல் படிப்புக்கு மதுரை மருத்துவக் கல்லூரியிலே படித்து அங்கு 2 வருட பட்டய படிப்பை முடித்திருக்கிறார்கள். பிறகு அங்கே பணி செய்துவிட்டு அதன் பின்பு பாண்டிச்சேரியிலே பணி செய்துவிட்டு அதற்கு பின்பாக UK சென்று 3 வருடங்கள் பணி செய்துவிட்டு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலே இப்பொழுது தன்னுடைய பணியை சிறந்த முறையில் மனோதத்துவ துறையிலே தன்னுடைய பணியை சிறந்த முறையில் செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஃபெலோஷிப் இன் சைக்காட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஃபெலோஷிப்பையும் முடித்து மிகவும் வெற்றிகரமாக பல்வேறு மனநல சம்பந்தப்பட்ட சிரமங்களை கஷ்டங்களை மக்களுக்கு போக்கும் வகையாக சிறந்த மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இலக்கியத்துறையிலும் ஆர்வம் மிக்கவர்கள். அவர்கள் அகக்கண்ணாடி என்கிற புத்தகத்தை இங்கே வெளியிட்டு இருக்கிறார்கள். மனோதத்துவம் சார்ந்த அந்த புத்தகம் எல்லோரும் படிக்க வேண்டும். நான் ஆஸ்திரேலியா வந்த பிறகு என்னுடைய இலக்கிய பங்கேற்பு அவர்களுடைய புத்தகம் குறித்த அறிமுக நிகழ்ச்சி. அதில்தான் நான் முதலில் பங்கேற்றேன். அந்த வகையில் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களை வருக வருக என வரவேற்று தங்களுடைய பேச்சை துவங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லா. எல்லாம் உள்ள இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அறிமுகத்துக்கு மிக்க நன்றி. அழகான அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நம் மக்கள் மத்தியிலும் விசிட்டர்ஸ் மத்தியிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். எனது பெயர் அவள் அழகாக எடுத்து சொன்னாங்க. நான் ஒரு மனநல மருத்துவர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி உடைய முக்கியமான நம்ம நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்னென்னா மனநலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். பொதுவாக எல்லா உடல் நோய்களை பற்றியுடைய விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்குது. ஆனால் மனநலத்துடைய விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் மனநல விழிப்புணர்வு தாறுமாறாக எதில் எகிரி இருக்குன்னா அந்த இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எதில் எடுத்தாலும் எல்லாருமே இப்போ உணவு ரிவ்யூ பண்ணுறவங்க கூட மனநலத்தை பற்றி பேசுகிறாங்க. அப்போது ஆர்த்தோபீடிக் சர்ஜன் கூட அவங்க ஆர்த்தோபீடிக் சர்ஜரி பற்றி பேசிட்டு மனநலத்தை பற்றி பேசாமல் விடுறது கிடையாது. இப்போ சமீபத்தில் பாப்புலர் ஆகிக்கிற டாக்டர் பால், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், அவர் கூட மனநலத்தை பற்றி பேசுகிறார். என்ன பண்ணுறது, நம்ம கேட்டாகணும். ஆனால் அவங்களுடைய அந்த குறிப்பிட்ட டாபிக் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு நேராக நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஆசைப்பட்டு மதுரையில் போய் ஜிகர்தண்டா கேட்குறோன்னு வச்சிங்களேன். இந்த ஜிகர்தண்டாவில் அழகான ஜிகர்தண்டாவில் ஆம்லெட்டையும் கலந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 டேஸ்டான விஷயங்களை ஒரே நேரத்தில் கலந்து கொடுத்த மாதிரி ஒரு கலக்கம் கொடுக்குது. அதனால் மனநல விழிப்புணர்வை கொஞ்சம் நம்ம சிம்பிளாக கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லலான்னு தான் ஐடியா. ஆக்சுவலாக மன அழுத்தத்தை பற்றி அழுத்தமாக எல்லோரும் சொல்லி நமக்கே மன அழுத்தம் வந்துடுற மாதிரி இருக்குது. அதனால் மன அழுத்தங்கிறது டிப்ரெஷன், அதில் மன நோய்களில் அது ஒரு பகுதி தான். அதை இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு மன நோய்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நோய்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதை பார்க்கும்போது அதை பிரித்து பார்க்கும்போது அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஆள் மனசில் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும். அப்படி பார்த்த பிறகு டைம் இருந்ததுன்னா மன அழுத்தத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். டைம் இல்லைன்னா அதை கேள்வி பதிலில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம உடல் ஒரு மரம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த பூக்கள், கனிகள், பழங்களை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிறது அதுக்கு கீழே மறைந்து இருக்கிற ரூட்டு தான், அந்த வேர்கள் தான். அந்த வேர்களை நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோன்னா பூக்களையும் அந்த கனிகளையும் அந்த மலர்களையும் நம்ம ரசிக்க முடியும். அதே மாதிரி தான் மனம் நலம்ங்கிறது மறைந்து இருக்குது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. மறைந்திருந்தாலும் மறந்துடக்கூடாது. அதை ஒழுங்காக கவனிச்சுட்டா தான் நம்ம உடலும் உள்ளமும் ஒன்றா இருக்கும், நல்லா இருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக 4 ஒரு சினாரியோஸ் நான் சொல்கிறேன் தனித்தனியாக. அந்த 4 சினேரியோ நான் சொல்லுவேன் உங்களுக்கு.
4 தனித்தனியாக பேஷண்ட்ஸு, உண்மையான பேஷண்ட்ஸ் கிடையாது, கற்பனை தான். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறாங்க நிறைய. அது சொல்லிவிட்டு உங்ககிட்டயே வந்து டயக்னோசிஸ் கேட்பேன். நீங்கள் உங்களுக்கு அந்த ஏபிசிடி இந்த டயக்னோசிஸ் சொல்லுங்கள், ஒரு கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறமா நான் ஆக்சுவல் டயக்னோசிஸை சொல்லி அதை பற்றி அப்படி ஒரு 4 பேஷண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சிறு வயதில் ஒரு குழந்தை இருக்குது, 10 வயதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க, செப்பரேட் ஆகி. இவங்க வந்து ஒரு தனிமையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அடிக்கடி இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருடங்களாக வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்கடி போகிறாங்க. வயிறு வலிக்குதுன்னு சொல்லி போகும்போது உண்மையான வலி தான் அவங்களுக்கு. ஆக்சுவலாக அங்கே போனால் எந்த இன்வெஸ்டிகேஷனுமே வந்து நெகட்டிவாக இருக்குது. எண்டோஸ்கோப்பி எடுக்கிறாங்க, கொலனோஸ்கோப்பி எடுக்கிறாங்க, சினிமோஸ்கோப்பி, எதுலேயுமே நெகட்டிவ் தான். ஸோ இந்த அளவுக்கு நெகட்டிவானா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இப்போதைக்கு அதிகமாக பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுத்த பிறகும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்டமனை. எக்ஸ்ப்ளோட்ரி லேப்ரோட்டமின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதாவது அப்டமினல் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, எதுவுமே நம்மளை எம்ஆர்ஐயில் எதுலேயுமே தெரியலன்னு அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் வந்து காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணி போஸ்ட் சர்ஜிக்கல் வார்டில் இந்த லேடி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த சர்ஜன் வந்து போஸ்ட் சர்ஜிக்கல் வார்டில் கவனிக்கிறார். என்னடா வரும்போது வழியில் வந்தாங்க, இப்போ போஸ்ட் சர்ஜரி, அதாவது சர்ஜரிக்கு அப்புறம் வந்து ஆள் பார்க்குறது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. இருந்தாலும் கிளிக் ஆகலை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பெண்மணிக்கு வந்து திருப்பியும் வயிற்று வலி, அப்புறம் உடலில் எங்கெல்லாம் வலி ஏற்பட முடியுமோ அவ்வளோ இடத்துலையும் வலி ஏற்பட்டு ஒரு 2 வருடங்களில் வந்து 4-5 சர்ஜரி, அதை முதுகு வலி, தோல் வலி அப்படின்னு சொல்லி சர்ஜரி ஆயிடுது. ஆனால் கடைசி சர்ஜன் வந்து திருப்பியும் கவனிக்கிறாரு. சர்ஜரிக்கு அப்புறம் மட்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் ஒரு பொறி தட்டுது. மனநல மருத்துவரை வந்து பார்க்க சொல்கிறார். மனநல மருத்துவர் வந்து பார்க்கும்போது அந்த பெண்மணி கிட்ட 2 விஷயங்களை நோட் பண்ணுறாரு. ஒன்று வந்து அந்த பெண்மணி வந்து சர்ஜரி, ஒவ்வொரு சர்ஜரி முடிஞ்சவொடனே ஹாஸ்பிட்டலில் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. நர்ஸ்டையும் டாக்டர்ஸ்டையும் வந்து ரொம்ப சிரித்து பேசுகிறாங்க, ரிலாக்ஸ்டாக பேசுகிறாங்க. வீட்டில் வந்து சோகமாக இருக்கிறாங்க. அப்புறமா வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து தனிமை, டிப்ரெஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அது வந்து டிப்ரெஷனோட டயக்னோசிஸாக வருமா இல்லாட்ட வேறு டயக்னோசிஸாக வருமானு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டயக்னோசிஸில் எதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சி பைப்போலார், சி வேற ஆல் ஆஃப் த நன் ஆஃப் த அபோவ் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏன்னா ஒரு ஆபீஸாக ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து சர்ஜரி, இவ்வளோ சர்ஜரி நடந்தாலும் இப்போ நமக்கு வந்து ஒரு சர்ஜரி நடந்த சர்ஜரியில் டாக்டர் சொல்கிறாரு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம வந்து கஷ்டத்தில் இருப்போம். டிப்ரெஷன் இருக்கிறவங்க இன்னும் டிப்ரெஸ் ஆவாங்க, என்னடா கண்டுபிடிக்க முடியலன்னு. பைப்போலாக இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு, அதுக்குடைய இது இல்லை அவங்களுக்கு, அந்த எபிசோட்ஸ் இல்லை, டிப்ரெஷனும் இல்லையே, ஆங்ஸைட்டியும் இல்லை, அவங்க ரிலாக்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த சிண்ட்ரோமுக்கு பேர் முன்ஹாஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த முன்ஹாஷன் சிண்ட்ரோம்னா என்னென்னா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அவங்க சிறு வயசில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அன்பு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் முக்கிய காரணம். அன்பு வெற்றிடம் வந்து ஏற்பட அது அவங்க அடல்ட் ஆகும்போது அதோடைய வெளிப்பாடு வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய ஜீன் வளர்ந்த விதம், இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் சேர்த்து வித்தியாசமான ஒரு விஷயத்தில் இந்த முன்ஹாஷன் சிண்ட்ரோம் ஏற்படலாம். இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள அந்த நர்ஸ்களுடைய கேரும் டாக்டர்ஸுடைய கேர், மொத்தத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுடைய கேர் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி. இது மற்ற விஷயத்தில் இவங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதுன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதுதான். இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை சப்கான்ஷியஸாக பண்ணுறாங்க. இது ஒரு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். இன்னொரு ரீசன் நான் இதை சொல்கிறது காரணம், எப்படி வந்து நம்ம குழந்தை பிறந்த அடுத்த நொடியிலேருந்து 16 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் முக்கியம். அந்த நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு மனிதனுடைய அடல்ட்ஹுட்டை டிசைட் பண்ணுது.
அதாவது ஒரு அன்பு கிடைக்கணும், கண்டிப்பாகவும் இருக்கணும். ஆனால் அன்பும் கண்டிப்பும் கரெக்டான அந்த பேலன்ஸில் இருக்கணும். கண்டிப்பு மட்டும் இருந்துட்டு அன்பு இல்லைன்னாலும் பிரச்சனை தான். ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரெண்டுமே இருந்திருக்காது. கண்டிப்புங்கிறது வந்து ஒரு தாய்மை சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ரெண்டுமே கிடைக்காதவங்க வந்து இந்த மாதிரி ஆறுதலுக்காக வேண்டி ஏங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இன்னொரு வித்தியாசமான இது வந்து ஒரு கொஞ்சம் கொடுமையான ஒரு சின்ரம் வந்து முன்ஹோஷன் பை ப்ராக்சி. அது வந்து என்னென்னா அது ரொம்ப ரேர் தான். அது வந்து என்னென்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு இந்த இதை ஏற்படுத்தாமல், நோயை ஏற்படுத்தாமல் குழந்தைக்கு இவங்களே நோயை ஏற்படுத்துவாங்க. உதாரணமாக ரொம்ப ரேர் கேசஸ் வந்து என்னென்னா இன்சுலின் வீட்டில் இருந்ததுன்னா அதை லைட்டாக இன்சுலினை குழந்தைக்கு செலுத்தி டக்கு டக்குன்னு ஹைப்போகிளைசிமியா வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க பார்த்து அந்த கேர் எடுக்கிறதுல அதில் ஆறுதல் அடைவாங்க. ஆனால் இவங்க கொடுமையான தாயின்னு கேட்டேன்னா இல்லை. ஆக்சுவலாக அவங்களுடைய மனம் வந்து வேறு மாதிரி ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக அதே மாதிரி லைட்டாக அவங்க அந்த குழந்தைக்கு தீக்காயம் ஏதாச்சும் ஏற்படுத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது இது வந்து ரேர் தான். இது வந்து சில நர்சஸ் வந்து ட்ரையாஜில் இருக்கிற நர்சஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த காயங்கள் வந்து பழசாகவும் இருக்குது, அந்த காயம் எல்லாம் புதுசாக இருக்குது, இது என்னடா இந்த காயம் வந்து பழசு, எப்படி ஒரே குழந்தைக்கு நிறைய காயம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவாங்க. அதுதான் முன்ஹோஷன் பை ப்ராக்சின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்போ அடுத்த கேஸ் வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து ஒரு நடுத்தர வயது இஸ்லாமிய ஒரு ஆண், ரொம்ப ரொம்ப பயபக்தி உள்ள உண்மையான பக்தி உள்ள ஒரு ஆண் வச்சிங்களேன். அவருக்கு ஆனால் வந்து நார்மல் லைஃப், பிஸ்னஸ் போகுது, குடும்பம், குழந்தைகள்லாம் இருக்குது. ஒரு சின்ன சிறு பதட்டம் அவர்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நோய் அளவுக்கு இல்லை. அந்த பதட்டங்கிறது நோய் அளவுக்கு கிடையாது. பதட்டமான ஆள் இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாத்துக்குமே வந்து நார்மல் லைஃப், நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு, அந்த மாதிரி ஒரு பதட்டம் லைட்டாக. ஆனால் சமீப காலமாக எப்போவெல்லாம் குரானை வந்து ஓதுறதுக்காக வேண்டி ஓப்பன் பண்ணுறாரோ, இந்த ஓப்பன் பண்ணும்போது அவர் மனசில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை வருது. இது வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அதாவது ஷாத்தானை விட்டு என்னை விலக்கி விடு அப்படின்னு சொல்லி இறைவன்ட்ட கேட்டாலும் நிற்கல. திருப்பி அவருக்கு அந்த வார்த்தைகள் வருது. பல வார்த்தைகள் குரானை ஓதும் போது மட்டும்தான் அவருக்கு மன கஷ்டம். ஏன்னா அவர் ஏற்கனவே பயபக்தி உள்ள ஆள், மன கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மன வருத்தப்படுறாரு, யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியல. ஆனால் வந்து ரொம்ப அவருடைய வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் அந்த வெல்பீயிங்கை பாதிக்கும் போது தான் என்ன பண்ணுறாருன்னா, சரி நமக்கு வந்து ஏதோ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாடுறாரு உதவியை. அப்போ அவருக்கு வந்து என்ன நோயாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஷைத்தானுடைய வேலையா? ஜஸ்ட் சைத்தானுடைய வேலை? ஆங்ஸைட்டி, ஸ்கிசோஃப்ரினியா, மனம் பிதற்றல், அதாவது மனப்பிறழ்வு நோய், ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டரா, டிப்ரெஷன் தான்? ஓசிடி தான் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து கரெக்டாக கண்டுபிடி. ஏன்னா ஓசிடினா பொதுவாக வந்து நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆக்சுவலாக கையை திருப்பி கழுவுறது, 10 தடவை கழுவுறது, அப்புறம் ஒரு கபோர்டில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வைக்கிறது. வீட்டில் மற்றவங்க ஆர்டராக வைக்கலைன்னா அவங்க வந்து வீட்டில் மற்றவங்களை கடிச்சிக்குவாங்க, அந்தளவுக்கு ஓசிடியாக இருக்கிறது. அப்புறம் கார் கதவை 10 தடவை 15 தடவை வந்து செக் பண்ணுறது, பூட்டிட்டோமான்னு. அப்புறம் வந்து அவனை வந்து செக் பண்ணுறது, பூட்டிட்டோமா இல்லையா அப்படின்ட்டு. வீட்டில் உள்ள கதவுகளை செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது தான் ஓசிடின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தாட்ஸு வந்து வருவதும் ஓசிடி தான். இது இந்த ஸ்லைடை நான் போட்டேன்னா ஆக்சுவலாக இது வந்து ஓசிடி தான் சொல்லிட்டு தெரியாது. இது நம்ம வந்து ஷைத்தானுடைய வேலை. ஆக்சுவலாக இது வந்து ஷைத்தானுடைய வேலை தான், இஸ்லாமிய கூற்றுப்படி. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நோய். அதனால் ஓசிடி இது வந்து சாதாரணமாக ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி போக முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு நல்ல நிம்மதியாக ஆகிட்டு ஆக்சுவலாக. அப்போ ஓசிடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஆங்ஸைட்டியுடைய அதே அந்த குரூப்பில் வரக்கூடிய ஒரு நோய் தான். எப்படி ஃபோபியாலாம் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து அக்ரோஃபோபியானா வந்து பயங்கர உயரமான இடத்துல போக முடியாது, கிளஸ்ட்ரோஃபோபியானா அந்த க்ளோஸ் பண்ணி இருக்கிற இடத்துல, இந்த மாதிரி ஃபோபியாக்களும் ஆங்ஸைட்டியில் தான் வரும். அதே மாதிரி ஓசிடியும் ஆங்ஸைட்டி டிசார்டர் தான் வரும். இந்த ஓசிடி அப்படிங்கிறத புரியறதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் ஜிபிலாம் கஷ்டப்பட்டாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குரான் ஓத வேணான்னு சொல்லி ஒரு ஜிபி சொன்னாங்க. அவரால் இருக்க முடியாது இல்லையா, அவர் இவ்வளோ இபாதத்தான ஆள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அறியாமல் இருக்க வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இந்த சொல்லிடு. நெக்ஸ்ட்டு ஓகே, இவர் வந்து ஒரு ஆண் தான். இவருக்கு வந்து ஒரு 30-35 வயசு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இவருக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகிருக்கு, வேலை பார்க்குறாரு. வேலை வந்து நல்ல கரெக்டாக வேலை தான் வேலை உண்டு இருப்பார். அவருடைய பர்சனல் ஹைஜீன்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ட்ரெஸ்லாம் கரெக்டாக மிடுக்காக போடுவார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவ்வளோ ஹாபீஸ் கிடையாது, பார்க்குறதுக்கு நார்மலாக தான் பேசுவார்.
நண்பர்கள் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக. ஆனால் இவரை பற்றி பக்கத்து வீட்டுக்காரர்லையோ இல்லாட்டா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே கேட்டால் நல்ல அமைதியான மனிதர், நல்ல மனிதர், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனைவி கிட்ட கேட்டால் பக்கமாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ், எதையுமே வந்து ரொம்ப காஷியஸாக அணுவார். ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறேன்னா ஒரு 1000 யோசிச்சு தான் சைன் பண்ணுவார். பக்கத்து வீட்டில் வந்து ஏதாச்சும் ஏசி மாட்டுறதுக்கு ட்ரக்கு வந்து நின்றுனா அதுக்கு அடிக்கடிக்கு எட்டி பார்ப்பார், எதனால் வந்திருக்கும், எதுவும் பண்ணுறாங்களோ, வித்தியாசமாக பண்ணுறாங்களோ அப்படின்னு. அதே மாதிரி சமீபத்தில் வந்த கோவிடு விஷயங்கள், வேக்சின் விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியல் தான். ஆனால் வந்து இவரெல்லாம் அப்பட்டமாக நம்பிடுவார், கோவிடுங்கிறது உண்மை இல்லை, கோவிட் வேக்சின்லாம் வந்து நம்மளை வந்து உள்ளே போய் ஏதோ சிப்புலாம் அதில் கலந்துருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை நம்பிடுவார் இந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக நம்ம பேசினா நார்மல் தான் அவர். ஆனால் அவங்க கூட வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும், இது என்னதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். எங்கே ஒரு ஜஸ்ட் கான்ஷியஸ் மேன், இதெல்லாம் ஒரு நோயா அப்படின்னு நினைக்கலாம். அது மனப்பிறழ்வு நோயா, டிப்ரெஷனா, ஆங்ஸைட்டியா, பர்சனாலிட்டி டிஸார்டர். ஆமாம், இது பர்சனாலிட்டிஸ். அதில் பேரனாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர். வெரி குட். ஸ்கிசோஃப்ரினியான்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஸ்கிசோஃப்ரினியா நினைக்கிறதுக்கு காரணம் அந்த சந்தேகப்படுறது. ஆனால் ஸ்கிசோஃப்ரினியாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்கிசோஃப்ரினியா வந்து 100% ஷோர் ஆயிடுவாங்க. இப்போ இவர் கூட மனைவி வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தாங்கன்னா மனைவியை போட்டு கேள்வியை கேட்டு தொலைச்சிடுவார். ஆனால் மனைவி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண மாட்டார். அதுக்கு தான் ஸ்கிசோஃப்ரினியாவுக்கும் இவருக்கும் வித்தியாசம். இவர் கேள்வியில் தொலைப்பார், ஏன்னா இவர் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஸ்கிசோஃப்ரினியாவில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீ அப்படி தான் பண்ணுற. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு செய்வேனை வச்சுட்டான், எவ்வளோ நான் விலைக்கு சொன்னாலும் செய்வேனை வச்சுட்டான்னு சொல்லி 100% நம்பிடுவாங்க. நம்ம இது பண்ணவே முடியும், ரிமூவ் பண்ணவே முடியாது. அதுதான் ஸ்கிசோஃப்ரினியா. இப்போ பேரனாய்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஏன் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா, பொதுவாக வந்து மனநல விழிப்புணர்வு வந்து ஓரளவு இப்போ ஏற்பட்டிருக்கு. ஆனால் பர்சனாலிட்டி டிஸார்டர்கள் பற்றி அவ்வளோ விழிப்புணர்வு ஏற்படலை. ஏன் பர்சனாலிட்டி டிஸார்டர் பற்றி விழிப்புணர்வு வேணும்னா, பொதுவாக ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய இந்த கிளாஷ் இருக்கு இல்லையா, அது வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர். அதை டைவர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ரெண்டு தம்பதிகள் வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னா பொதுவாக வந்து கவுன்சிலிங் பண்ணாமல் அவங்க டைவர்ஸ் பண்ணாங்கன்னா இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் வேறு பர்சனாலிட்டி இருக்கும். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் தான். 2 பேருமே வேறு இடத்துல பிறந்து வளர்ந்து எல்லாமே வேறு. ஆனால் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குதுனால ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்க்க முடிஞ்சதுன்னா தீர்க்க முயற்சி பண்ணலாம், தேவையில்லாத டைவர்ஸை தவிர்க்கலாம். அதனால் பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றியும் நமக்கு விழிப்புணர்வு தேவை தான். பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது வந்து ஒரு 12 வகை இருக்குது, இது ஒரே ஒரு வகை தான். பொதுவாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் உண்டு நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் ட்ரைட்டுங்கிறது வந்து நார்மல். அதாவது பர்சனாலிட்டி ட்ரைட்லேயே வந்து அப்நார்மலான ட்ரைட்டு இருக்கும் சில ட்ரைட்டில். உதாரணமாக இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி ட்ரைட்டை வந்து நம்ம ஊர்லாம் தன்னை மெச்சான்னு சொல்லுவாங்க. தன்னையே மெச்சிக்கொள்பவன் தன்னை மெச்சான். அதெல்லாம் பட்டு காயல் பண்ணத்தில் அதை சொல்லுவாங்க, தன்னை மெச்சான் அப்படின்னு. அதே மாதிரி வந்து ஆங்ஸைட்டி அவாய்டன்ட் பர்சனாலிட்டினா, அதாவது அவங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், அவருக்கு வந்து அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருப்பார், மேனேஜர் ஆகக்கூடிய தகுதி இருக்கும், ஆனால் மேனேஜர் வாய்ப்பு வந்து அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா பயம், ஆங்ஸைட்டி, மேனேஜர்னால் நிறைய பொறுப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ஜூனியர்லாம் மேனேஜர் ஆயிடுவாங்க. ஆனால் அதை பார்த்து பொறுமுவார், அவருடைய இயலாமையை பார்த்து பொறுமிக்கிட்டே இருப்பார். அவங்க வீட்டில் தான் திட்டு விழும் அவருக்கு. உங்க ஜூனியர்லாம் மேனேஜர் ஆகிட்டான். அதுதான் ஆங்ஸைட்டி அவாய்டன்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர் வரும், ட்ரைட். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பயந்தாங்குழி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேசிடுவோம். ஊரில் நமக்கு எல்லாத்துக்குமே பேர் இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு டிஸார்டரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதை சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். மனநல ஆலோசனை மூலமாக, மருந்துகள் தேவையில்லை, ஆலோசனை கரெக்டாக அவங்களுக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்தினா ஓரளவு சரியாகும். அப்புறமா இவங்க வந்து இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு லேடி, சமீபத்தில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு 25 வயசுன்னு வச்சுங்களேன். கல்யாணம் ஆகிருக்கு, கிராமத்தில் இருக்கிறாங்க, மாமியார் விஷயங்கள், நாத்தனார் விஷயங்கள்லாம் இருக்குது அஸ் யூஷுவல். அப்படி இருக்கும்போது இவங்க ஊரில் வந்து ஒரு மருத்துவர் இருக்கார். அந்த மருத்துவர்கிட்ட அடிக்கடி இவங்க வந்து ஒரே கேராக இருக்குது, எனக்கு குறுக்கு உளைச்சலாக இருக்குது, கை கால் உளைச்சலாக இருக்குது, அது பண்ணுது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் உள்ள இருக்கிற டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறாரு, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. நம்ம ஊரில் உள்ள மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, நெகட்டிவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு விட்டமின்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அது விட்டமின்ஸ் எழுதி கொடுத்து பிளஸிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ஒரு 2-3 நாளைக்கு சரியாகும், திருப்பி அவங்களுக்கு இந்த குறுக்கு விளைச்சல்லாம் வரும். குறுக்கு விளைச்சல் உண்மை தான், ஆனால் எதுலேயுமே தப்பு இருக்காது. உதாரணமாக குறுக்கு விளைச்சல்னால் ஏதாச்சும் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐலாம் ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதெல்லாம் இருக்கணும்ல, அதெல்லாம் இல்லை, எல்லாம் தான் இருக்கும், ஆனால் உளைச்சல் வரும்.
இது வந்து அவர் ரொம்ப நாள் கழித்து இப்படியே ஓட்டிகிட்டே இருப்பார். பொதுவாக அங்கே அந்த மாதிரி மருத்துவர்கள் அப்படி தான் ஓட்டுவாங்க. இங்கே வந்து அப்படி ஓட்ட முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து கொஸ்டின் இப்போ வந்துடும், நம்மளை நோக்கி வந்துடும், ஏன் ரெஃபர் பண்ணலைன்னு. அங்கே அப்படி பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அப்படி பண்ணி கடைசியில் பொறுமை இழந்து பண்ணுறாரு. மனநல மருத்துவர்கிட்ட போகிறாரு, என்ன சிம்டம்ஸாக இருக்குது, என்ன டயக்னோசிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மிங்க, அதனால் அப்படி இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஏதோ சும்மா அவங்களே வந்து ஃபேக் பண்ணி, இந்த டாக்டரை ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போல், அதனால் அடிக்கடி போகிறாங்க. இப்போ அவங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஐக்யூ கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இது டிப்ரெஷனா இல்லாட்டா பதட்ட நோயா? இல்லை, அவர் இம்யூனிட்டி இருந்ததுன்னா அதில் தெரியும்ல, பிளட் டெஸ்ட்லாம். ஆக்சுவலாக வந்து டிப்ரெஷன் தான் இது. டிப்ரெஷன் எப்படி சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக அதாவது இந்த டிப்ரெஷனுக்கு வந்து சொமட்டைசேஷன் சிண்ட்ரோம் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சோமான பாடி மூலமாக வெளிப்படும் சிம்டம், உடல் உலை. இது ஏன் நடக்குதுன்னா வந்து கிராமங்களில் வந்து டிப்ரெஷன் ஒன்று இருக்குதே தெரியாது அவங்களுக்கு. இருந்தால் தானே அதை பற்றி பேசுவாங்க. அது ஒரு காரணம், விழிப்புணர்வு இல்லை. உலகத்தில் டிப்ரெஷன் ஒன்று இருக்குதே தெரியாது அவங்களுக்கு. அப்புறமா வந்து டிப்ரெஷனை பற்றி ஸ்டிக்மா, இலிக்கலங்கம். நமக்கு தெரியுதுன்னா மாமியார் அவளம் தான் வச்சு பார்க்க மாட்டான், அப்புறம் கணவன் விட்டுட்டு போயிடுவான். இந்த மாதிரி ஒரு பயம், மனநோய் அப்படின்னாலே அந்த விழிக்கலங்கம் இருக்குல்ல, ஸ்டிக்மா, அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை. அது இருக்கிறவங்க அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது வந்து அந்த மருத்துவருக்கு வந்து மனநலத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப காமனுங்க, இந்தியாவில் ரொம்ப காமன். இதை வச்சே நிறைய ஜிபிஸ் வந்து ஓட்டுவாங்க ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு டிப்ரெஷன் வந்து ரொம்ப காமன் கிராமங்களில். முக்கியமாக அந்த நம்ம சோஷியல் சுச்சுவேஷனால் பெண்களுடைய நிலை வந்து உங்களுக்கு தெரியும், தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில், எல்லா தேர்ட் வேர்ல்டு, இந்தியா மட்டும் கிடையாது. அதனாலேயே வந்து இந்த சொமட்டைசேஷன் சிண்ட்ரோம் வந்து பெண்களுக்கு அதிகம். ஆண்கள் வந்து எப்படியே தப்பிச்சிடுறாங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால தப்பிச்சிடுறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, சொன்னால் வந்து ஏற்கனவே உன்னை வச்சு இது பண்ண முடியல, நீ வந்து வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிற, இது வேறு உனக்கு டிப்ரெஷனா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிடுவாங்க, ஒதுக்கிடுவாங்கன்னு பயம் வேறு இருக்கும். எல்லாம் சேர்ந்து சப்கான்ஷியஸாகவே அவங்களுக்கு வந்து அந்த வலிகள்லாம் வரும். அதாவது ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷரை எப்படி நம்ம அடக்க முடியாதோ அதே மாதிரி மன அழுத்தத்தை அழுப்பிக்க முடியாது. அது வந்து உடல் வலி மூலமாக ஏற்படுத்திடும். அதாவது கேராக இருக்குது, குறுக்கு உளைச்சல், இதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப அதிகம், அடிக்கடி போயிடுவாங்க. அவங்களே போயிட்டு டாக்டர் எனக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பாருங்கள், டாக்டர் எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள். டாக்டருக்குலாம் அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும். அங்கே தெரியும் எம்ஆர்ஐ எடுத்தோன்னா டாக்டர் பாக்கெட்டுக்கு ரூபா வரும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோங்கன்னா, பணமெல்லாம் வீணாக போகுதுன்னு சொல்கிறது போல பணமெல்லாம் ஸ்கேனாக போகுதுன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவோம். எங்கள் ஊரில் இது வந்து ரொம்ப அதிகம் இந்த விஷயங்கள். இப்போ பரவாயில்ல, ஓரளவு விழிப்புணர்வு வருது. அந்த தனிமை அந்த மாதிரி விஷயங்களும் இதுக்கு காரணம். ப்ளஸ் வந்து மனநலம் பற்றி அறியாமல் இருக்கிறதும் ஒரு காரணம். இதுதான் இது வந்து விழிப்புணர்வு ஏற்பட இந்த மாதிரி விஷயங்கள் குறைவு. முக்கியமாக ஆஸ்திரேலியா மாதிரி வளர்ந்த நாடுகள் இது கிடையவே கிடையாது. இது வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்கில் மாதிரி தான் படிப்பாங்க. இந்த சொமட்டைசேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் மட்டும் தான் படிப்பாங்க. அல்லது புதுசாக மைக்ரேட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பார்ப்பாங்க. அதனால் டயக்னோஸ் பண்ணவே திணறுவாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அல்லது கொஞ்சம் அந்த மெடிட்ரேனியன் கண்ட்ரீஸில் உண்டு, க்ரீக்கு, இட்டாலி அந்த மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களும் நம்மளுடைய கல்ச்சர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பொதுவாக க்ரீக், மெசிடோனியன் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி தான் அவங்க ஃபேமிலி கல்ச்சர் எல்லாமே. அவங்களுக்கும் இதை நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். அப்புறமா ஆக்சுவலாக வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா வந்து டைம் வந்து எப்படின்னு தெரில. ஓகே, டிப்ரெஷன் தான் வந்து எல்லாருமே நம்ம பொதுவாக மனநோயினாலே டிப்ரெஷன் அப்படிங்கிற டிப்ரெஷனுங்கிறது ஒரு பகுதி தான் ஆக்சுவலாக. நான் அதுக்காக வேண்டி தான் 4 வித்தியாசமான கேஸ்களை சொன்னேன். இருந்தாலும் டிப்ரெஷனை பற்றி பேசிடலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா மனநோய்க்கும் பொருந்தும். பொதுவாக நீங்கள் நினைக்கலாம், என்ன டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பேரை கொடுத்துட்றீங்க, இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதா அப்படின்ட்டு. ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கு வித்தியாசம் இருக்குது. நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டிப்ரெஷன் கிடையாதுங்க ஆக்சுவலாக. அதாவது இப்போ ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒருத்தன் வந்து பணம் மோசடி பண்ணிட்டானா ஒரு 2 நாளைக்கு கவலைப்படுவாங்க, அப்புறமா சரியாயிருவாங்க, எனர்ஜிலாம் நல்லா இருக்குது, ஸ்லீப் எல்லாமே நல்லா இருக்குன்னா அது டிப்ரெஷன் கிடையாது. இல்லாட்டா ஒரு குடும்பத்தில் இறந்துட்டாங்க யாராச்சும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மன கஷ்டமாக இருக்கலாம், அதெல்லாம் டிப்ரெஷன் கிடையாது. டிப்ரெஷனுங்கிறது வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சிம்டம்ஸ் வந்து 2 வாரங்களோ 2 வாரங்களுக்கு தாண்டியோ வந்து இருந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கையையோ அல்லது அவங்களுடைய தொழில் வாழ்க்கையோ காயப்படுத்தினால் மட்டும்தான் அது டிப்ரெஷன், கிளினிக்கல் டிப்ரெஷன். அதில் கூட மைல்டு, மாடரேட், சிவியர்னு இருக்குது. இந்த 4-5 குறிப்பிட்ட என்னென்ன சிம்டம்ஸ் நான் சொல்லிடுறேன். தூக்கத்தில் மாற்றம்,
பொதுவாக 90% பேருக்கு தூக்கம் குறைவாக இருக்கும், 10% பேருக்கு அதிகமாக தூங்குவாங்க வழக்கத்துக்கு மாறா. ஏன் அதிகமாக தூங்குறாங்கன்னா, என்னை விட்டுடுங்க அந்த மாதிரி, உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக அவங்கள தாக்கிடும். 10% பேருக்கு மட்டும்தான். அப்புறம் பசி வந்து குறைவாக இருக்கும் 90% பேருக்கு. 10% பேருக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா சாப்பாடு அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும், மற்ற எதுவுமே கம்ஃபர்ட் கொடுக்காது. அப்புறமா வந்து மனசில் வந்து எப்போவுமே ஒரு தாழ்வு நிலை இருந்துக்கிட்டே இருக்கும், லோ மூடு, படபடப்பு வரலாம், எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், டயர்டாயிரும். நல்ல பிரிஸ்காக ஜிம்முக்கு போகிற ஆளாக இருந்தால் கூட எனர்ஜி கம்மியாயிரும், மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும். பக்கத்தில் தான் உள்வூஸ் இருக்கும், போய் சாமான் வாங்கணுமான்னு சாமான் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க, சமைக்காமே இருப்பாங்க, பசி தான் இல்லையே. அதனால் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்க்க முடியாது, ரீட் பண்ண முடியாது, வேலையில் கவனம் செலுத்த முடியாது, வேலையில் பாஸ்ட்டை திட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இருந்து 2 வாரத்துக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம கவனிக்கணும். அது அதிகமான டிப்ரெஷன் எப்படி வரும்னா, வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு வருது. நம்ம வாழணுமா, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னது, அப்படி ஒர்த்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுலேயுமே வந்து நாட்டம் இல்லாமல் இருந்து நம்ம இறந்து போனால் சரி அப்படின்னு நினைக்கிற சூசைடல் தாட்ஸ் வர்றதுகளும் இருந்ததுன்னா அது தீவிரமான டிப்ரெஷன் அர்த்தம். அது தீவிரமான டிப்ரெஷன் இல்லைன்னா மைல்டு, அதுக்குடைய இதுவில் வழிமுறைகள் நிறைய இருக்குது. பொதுவாக வந்து டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யார்கிட்ட போகணுன்னா முதல்ல ஜிபிகிட்ட தான் போகணும். ஜிபி வந்து உங்களுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுவாருன்னா, உடல் உபாதைகள் எது இருக்குதான்னு பார்ப்பார். ஏன்னா உதாரணமாக விட்டமின் டி டிஃபிஷியன்சி அதெல்லாம் நிறைய பெண்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்து அனீமியா, தைராய்டு வந்து கம்மியாக இருந்தாலோ அதிகமாக சுரந்தாலோ கூட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்லாம் வரலாம். அதிகமாக சுரந்தால் பேனிக் அட்டாக், கம்மியாக இருந்தால் டிப்ரெஷன். அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு அது இருந்ததுன்னா ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம், அப்படி தானே. அதுக்குனால உள்ள டிப்ரெஷன் இருந்ததுன்னா சரியாயிரும். அதனால் முதல்ல ஜிபி வந்து பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவார். நீங்கள் அதனால் ஜிபியில் சண்டை போடாதீங்க, நான் டிப்ரெஷன் வந்து இருக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவரே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஆஸ்திரேலியாவில் மோர் தென் 90% ஆஃப் ஜிபிஸ் வந்து வெல் எக்யூப்ட், வெல் ட்ரைன்டு டு ட்ரீட் டிப்ரெஷன். அவரே கொடுப்பார். மைல்டு மாட்ரேட்டாக இருந்தால் அல்லது வந்து மைல்டு டிப்ரெஷனாக இருந்தேன்னா ஜஸ்ட் கவுன்சிலிங்கே போதும். அதனால் அவர் சைக்காலஜிஸ்ட்டை அனுப்பி வைக்கலாம் அல்லது கவுன்சிலர்கிட்ட அனுப்பி வைக்கலாம். மாட்ரேட்டாக இருந்தாலும் அவரே டேப்லெட் கொடுக்கலாம் அல்லது வெயிட் பண்ண சொல்லலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கலாம். இந்த மாதிரி வந்து வகைகள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த டிப்ரெஷன் இதோடு சேர்த்துட்டு பைப்போலார் கூடிய சிம்டம்ஸ் இருந்தாலோ, இருமுனை பிறழ்வு 2 மாறி வர அந்த விஷயங்களோ, இதெல்லாம் அதாவது ஸ்கீசோஃப்ரினியா உடைய சிம்டம்ஸ் இருந்தாலோ, மனப்பிறழ்வு நோய் இருந்தாலோ, அல்லது ரொம்ப தீவிரமான டிப்ரெஷன் இருந்தாலோ சைக்காட்ரிஸ்ட்டை அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் நினச்சிருக்கலாம் எல்லாமே ஜிபி, கவுன்சிலர், சைக்காலஜின்னு சொல்கிறீங்களா, உங்கள் வேலை தான் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் அல்லது காம்ப்ளெக்ஸாக இருக்கிற பட்சத்தில் சைக்காட்ரிஸ்ட்டை அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வச்சு சைக்காட்ரிஸ்ட்டும் உங்களை பயமுறுத்தலாம் மாட்டாங்க. ஆக்சுவலாக நாங்களும் வந்து சில நேரத்தில் வந்து மைல்டாக இருந்ததுன்னா நாங்களும் மருந்துகள் தரமாட்டோம். மைல்டாக இருந்ததுன்னா சைக்காலஜிஸ்ட் அனுப்பி வைப்போம், தேவையில்லாமல் என் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி மருந்துகளை வச்சு பார்க்கும்போது எப்போவுமே ஒரு பயம் இருக்குது. மனநல மருந்துகள் வந்து நம்ம தூக்கத்திலே போட்டுரும், தூக்க மாத்திரை தான் தூக்கத்தில் போடும், ஆன்டி டிப்ரெஷனும் தூக்கத்தில் போடாது. அதெல்லாம் ஒரு மித்து. ஆக்சுவலாக அந்த காலத்தில் தூக்க மாத்திரையை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனையோ ரிசர்ச் நடக்குது, ஃபண்டிங் வந்து எக்கச்சக்கமாக ஒதுக்குறாங்க சைக்காட்ரிக்கு. அந்த ஃபண்டிங் மூலமாக ரிசர்ச் நடந்து நிறைய புது மருந்துகள்லாம் வந்துருக்கு. ஸோ வந்து நமக்கு அடிக்ஷன் ஆயிரும், மருந்து போட்டால் நிறுத்த முடியாது அப்படிலாம், அதுவும் வந்து தவறு. அடிக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆல்கஹால் போன்றவை, தூக்க மாத்திரை போன்றவை, பெயின் கில்லர்ஸு, அவங்க தான் அடிக்ஷன் கொடுக்கும். கொக்கைனு, ஐஸு, அதெல்லாம் மருந்துகள் கிடையாது. எப்போ ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு அடிக்ஷன் கொடுக்கணும், அந்த பொருளை நம்ம எடுத்த உடனே ஒரு கிக் கிடைக்குதோ அந்த பொருள் தான் அடிக்ஷன் கொடுக்கும். ஆன்டி டிப்ரெஷன் எடுத்தால் யாருக்குமே கிக்கெலாம் வராது, யாருமே சந்தோஷம் அடைய மாட்டாங்க. அது மெல்ல தான் நம்ம டிப்ரெஷனை சரி பண்ணும். எந்த பொருளுமே நமக்கு உடனே ஒரு கிக்கோ இல்லாட்ட உடனே ஒரு தூக்கத்தையே கொடுக்கலன்னா அந்த பொருள் நமக்கு அடிக்ஷனை கொடுக்காது, தைரியமே எடுக்கலாம். அதே மாதிரி எப்படி நமக்கு வந்து நோய் வந்து பிபி, பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிஸ்லாம் நாள்பட்ட நோயாக இருக்குதோ, அல்லது நிமோனியா, ஃபீவர்லாம் வந்துட்டு போகிற நோயாக இருக்குது, அதே மாதிரி மனநோய்கள்லேயும் நாள்பட்ட நோய்களும் இருக்குது, வந்துட்டு போகிற நோய்களும் இருக்குது. அதில் எல்லா மனநோயும் நாள்பட்ட நோயின்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அதனாலே டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது. இந்த டாக்டர்கிட்ட போனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அந்த டாக்டர் நம்ம நோயாளியாக ஆக்கிடுவார்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணணும், சீக்கிரமாக சரியாகணும் தான் எண்ணம். அதனால் சில நோய்கள் இப்போ ஒருத்தருக்கு ஒரு $100,000 ஃப்ராடில் ஒருத்தன் எடுத்துட்டானா
அந்த மணி திருப்பி வந்துட்டுன்னா டிப்ரெஷன் சரியாயிரும். அவரெல்லாம் மருந்து ரொம்ப நாளாக போட தேவையில்லை. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா டிப்ரெஷன் அது சரியாயிட்டுன்னா டிப்ரெஷன் சரியாயிரும். இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு டிப்ரெஷன் வந்ததுன்னா பொதுவாக வந்து நாங்கள் கவுன்சிலிங் தான் கொடுப்போம். டேப்லெட் முதல்ல கொடுக்க மாட்டோம். ஸ்கூல் கவுன்சிலரை வந்து இன்வால்வ் பண்ணுவோம், டீச்சரை இன்வால்வ் பண்ணுவோம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன், அதாவது பேறு காலத்துக்கு பிறகு வரக்கூடிய டிப்ரெஷன். பொதுவாக 80% பெண்களுக்கு வந்து போஸ்ட் நேட்டல் ப்ளூ ஏற்படும். அதாவது பேறு காலத்துடைய அந்த தீவிரமான அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால போஸ்ட் நேட்டல் ப்ளூ வரும். அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கக்கூடியது தான். டயர்டாக இருக்கும், தூக்கம், அந்த குழந்தை நைட்டில் அழுகுறதுனால தூக்கம் கெடும். அது வந்து டிப்ரெஷன் கிடையாது. ஆனால் ஒரு 10% பெண்களுக்கு வந்து தீவிர டிப்ரெஷன் வரும். அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கவே மனசு இருக்காது, கொடுக்க மாட்டாங்க, டயர்டாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, குழந்தையை கவனிக்க முடியாது, பாண்டிங் ஏற்படாது குழந்தைக்கும் தாய்க்கும். அந்த பாண்டிங் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தை பிறந்த அடுத்த நொடியிலேருந்து 16 வயது வரைக்கும் உடைய அந்த அன்பு முக்கியம் இல்லையா? அப்போ அதில் டிஸ்டர்பண்ட் ஆகுதுனால அது ரொம்ப நம்ம கவனிக்கணும். போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு பெரிநேட்டல் சைக்காட்ரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையுமே. அது நமக்கு ஒருவேளை அந்த மாதிரி தோணுச்சுன்னா அவங்கள நாடுறது நல்லது. அது போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டிப்ரெஷன் வரதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, அதாவது பொதுவாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுன்னா வந்து நம்ம டிசிப்ளினான லைஃபு, நல்ல எக்ஸசைஸ்லாம் இருந்து ஒரு ரிலீஜியஸ் ஒரு அஃபிலியேஷன் இருந்ததுன்னா பொதுவாக தடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் எப்படி வந்து மற்ற நோய்கள் வருதோ, இப்போ ரிலீஜியஸாக இருக்கிறவங்களுக்கு கேன்சர் வர தானே செய்யுது, ரிலீஜியஸாக இருக்கிறவங்க ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி வரலாம். வந்ததுன்னா நம்ம அந்த ரிலீஜியாசிட்டி ப்ளஸ் உறவுகளை வந்து மேம்படுது. இந்த மாதிரி கேதரிங், இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்த தாக்கத்தை குறைக்கும். தனிமையாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற தாக்கத்தை விட இந்த மாதிரி இணைந்து இருக்கிறவங்களுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்குது. அந்த நோயுடைய தாக்கம் நோயிலையும் திருப்பி மீள்றதுக்கு வகையாக இருக்கும். அதனால் அந்த பொதுவாக வந்து ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போஷன் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க குடும்பத்தில் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஓசிடி, பைப்போலார் இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கூடுதலாக வந்து முயற்சி எடுக்கணும் டிசிப்ளின் லைஃப்பை வாழ்கிறதுக்கு. அதே மாதிரி பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கவங்களும் டிப்ரெஷன் திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி டிப்ரெஷன் வந்திருந்தால் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜெலஸாக இருக்கிறது, அப்படி பொறாமை, அந்த மாதிரி குணங்களை இருந்ததுன்னா விட்டு ஒழிக்கிறது நல்லது. அதெல்லாம் வந்து நம்மளையே நம்ம காயப்படுத்திக்கிற மாதிரி, அந்த அம்புவே நம்மளே நம்ம ஏஞ்சிக்கிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி ரிலீஜியன் வந்து டெஃபினெட்லி நமக்கு வந்து ஈமானை பொறுத்தவரை, ஒரு இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம வந்து இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜின்னு சொல்லி யாரிடமோ இறைவனிடமே வந்தார், இறைவனிடமே திரும்பி செல்கிறான்னு சொல்லிட்டு அந்த க்ரீஃப் வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலாக அது பெரிய, அதாவது வெள்ளக்காரங்களே நிறைய பேர் இங்கே ஆச்சரியமாக கேட்பாங்க, எப்படி டக்குன்னு வந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க அப்படின்னு. அந்த டக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்ம வந்து எனக்கே அந்த நோய் வந்தது, எனக்கே இந்த நோய் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கவலைப்படுறதுலேருந்து மீள்றதுக்கு வழி வகுக்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு சோதனை. நம்ம என்ன நம்புகிறோன்னா, இந்த உலகம் வந்து நமக்கு சோதனையான உலகம், மறு உலகம் தான் வந்து பெருமனான உலகம் நம்புகிறேன். அது வந்து ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து கண்ணதாசன் சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக ஒரு பாட்டில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீதில் கூட இதை வந்து ஹதீதிலையும் சொல்லியிருக்காங்க. உனக்கு கீழே உள்ளவங்களே எப்போவுமே பாருங்கள், மேலே உள்ளவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க அப்படிங்கிறது மாதிரி. அதுமாதிரி திருக்குறளில் கூட திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு. அந்த கடைசி ஸ்லைட் போங்க. திருக்குறள், அதாவது தனக்கூமை இல்லாதான் தாள் தேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாட்டல் அறியாது. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மனக்கவலை இருக்கும்போது சில விஷயங்களை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியும், சில விஷயங்களை மட்டும்தான் ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ண முடியும், சில விஷயங்களை தான் சைக்காட்ரிஸ்ட் ஷேர் பண்ண முடியும், பல விஷயங்களை ஒன்லி இறைவன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். அந்த இறைவன்கிட்ட நீங்கள் நாடுனா மட்டும்தான் முழு மனக்கவலையும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரும் சொல்கிறாரு. அதாவது இறைவன் கூட வந்து நான் வந்து உங்களுக்கு நோயை கொடுத்து நோய்க்குடைய குணத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் குர்ஆனில் சொல்கிறான். என்கிட்ட நீங்கள் கேளுங்க, உங்களுடைய எந்த நோயாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன், என்னுடைய துவா கேளுங்க, என்னுடைய பிரார்த்தனை என்கிட்ட பிரார்த்தனை கேளுங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி தீவிர மனநோயில் வரக்கூடிய தற்கொலை எண்ணங்கள் வந்து இஸ்லாத்தில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. தற்கொலைங்கிறதே ப்ரொஹிபிட்டட். அது வந்து அதுக்குடைய நிறைய விஷயங்கள் முன்னாடி ஸ்லைடு போங்க, விஷயங்கள் வந்து அடுத்தது. ஓகே, ஸோ தற்கொலை வந்து இஸ்லாத்தை பொறுத்தவரை கம்மி. அடுத்து போங்க, WHO உடைய அந்த ரிசர்ச் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகளில் வந்து தற்கொலை நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது காரணம் வந்து அந்த ஃபெய்த், ஈமான் அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும்.
எனவே இது வந்து ஈமான் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. அதுக்காக வேண்டி நம்மளுக்கு மனநோய் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. மனநோயிலேருந்து மீள்வதற்கு ஈமான் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுக்கு எல்லா புகழும். கேட்டதுக்கு நன்றி. நன்றி. மிக்க நன்றி டாக்டர். நம்முடைய நலன் சார்ந்து பேசுகிற போது 2 விஷயங்கள், ஒன்று உடல் சார்ந்தது, இன்னொன்று மனம் சார்ந்தது. உடலுக்கு செலுத்துகிற அக்கறையை நாம் மனத்துக்கு செலுத்துகிறோமா என்கிற கேள்வியை நம்மிடையே எழுப்பி சென்றிருக்கிறார் மருத்துவர் அவர்கள். அவர்களுடைய அந்த புத்தக விமர்சன கூட்டத்தில் கூட நான் சொன்னேன், வள்ளுவர் குறிப்பிடுகிறார், மனத்துக்கண் மாசில நாதல் அதுதான் தலையானது, மீதமுள்ள அனைத்து அரண்களும் நீரபிற, அத்தனை முக்கியமானது அல்ல. மனத்துக்கண் மாசிலன், மனத்தில் மாசு அகற்றுவதுதான் மிக முக்கியமானது. தமிழர் மரபை பார்த்தால் கூட 400 பாடல்கள் அகத்திற்கும் புறத்திற்கும், அகநானூறு புறநானூறு, சமமான முக்கியத்துவம் மனத்துக்கும் தரப்பட்டிருப்பது தான் தமிழர் பண்பாடு. அதை அவர்கள் மிகுந்த நேரம் எடுத்து நமக்கு புரியும் வகையில், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருந்தாலும் கூட நமக்கு புரிகிற வகையில் எளிதாக நமக்கு விளக்கினார்கள். மிக்க நன்றி. அவருடைய புத்தகம் அகக்கண்ணாடி என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே அவர்கள் எழுதுகிற போது மிகவும் நகைச்சுவையாக நாம் வாசிப்பதற்கு ஏற்ற வகையில் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். உங்களையெல்லாம் அவர்களுடைய புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.